ஹலோ, இது ஜிபி மேத்ஸ் சேனல். நான் உங்கள் கணேஷ். இப்போ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியில் நான் உங்களோட ஒரு சின்ன டிப்பை ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஜாமெட்ரி. கொஸ்டின் நம்பர் சரியாக எழுதுங்க. 43 ஆவா நெடிலா அப்படிங்கிற சரியாக எழுதுங்க. உதவி படத்தை கரெக்டாக போடுங்க. கொஸ்டினில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை உதவி படத்தில் சரியாக கொண்டு வந்து போடுங்க. உதவி படத்துக்கு மார்க் இருக்குது. அதுக்கடுத்து படத்தை சரியாக வரைங்க. ரொம்ப அழகாக வரைங்க. அதாவது ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஒரு வட்டம் வரைஞ்சிங்கன்னா திரும்ப அது மேலே ஓவர் ரைட் பண்ணாதீங்க. பொறுமையாக வரைங்க. அப்படியே தவறானாலும் அழிச்சிட்டு அழகாக வரைங்க. அப்போ இந்த தொடுகோட்டு நீளத்தையெல்லாம் சரியாக அளந்து எழுதுங்க. தொடுகோட்டு நீளத்தை அளந்து எழுதுறதுக்கு மதிப்பெண் இருக்குது. அதில் தவறு பண்ணாதீங்க. கீழே முடிஞ்சால் தொடுகோட்டு நீளத்தை அளந்து எழுதி பாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கடுத்து கிராஃபில் நம்ம என்ன செய்கிறோம்னா, எக்ஸ் சரியாக போடுங்க, ஒய் சரியாக போடுங்க, ஆதி புள்ளியை குறிங்க, அளவு திட்டத்தை சரியாக எழுதுங்க. அளவு திட்டத்தில் என்ன எழுதிருக்கீங்களோ அதன்படியே அளவுகள் எடுங்க. அட்டவணை தயாரிக்க வேண்டிய கணக்குகள் வெறும் 5 கணக்குகள் மட்டும்தான். 5 கணக்குகளுக்கு அவங்களே அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அட்டவணை தயாரிக்க வேண்டிய 5 கணக்குகளில் இந்த நிசாந்த் கணக்குக்கு 12ங்கிற எண்கள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதிலே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். துணிக்கடைக்காரர் கணக்குக்கு 1000, 2000, 3000 சொல்லிட்டு எக்ஸ்எச்சில் எடுங்க. தள்ளுபடி அதில் பாதி 500, 1000, 1100 ஒய்ஹெச்சில் எடுங்க. ஒய் ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸுக்கு 2 மடங்குகள் எடுங்க. எக்ஸ்எச்சில் ஒய்யில் 1, 2, 3, 4 வரிசை எழுதுங்க. பேருந்து கணக்குக்கு எக்ஸ்ஹெச்சில் 1, 2, 3, 4 வரிசை எழுதுங்க. ஒய்ஹெச்சில் 50, 100 எழுதுங்க. ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ நம்ம தயாரிக்க வேண்டிய ஒரே ஒரு கஷ்டமான கணக்கு என்னன்னா 24 மட்டும்தான். 24 காரணிகள் என்னவெல்லாம் பாருங்கள். 24 எதெல்லாம் வகுக்குன்னு பாருங்கள். 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும், 6 வகுக்கும், 8 வகுக்கும், 12 வகுக்கும், 24 வகுக்கும். இதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. 1 24 24, 2 12 24, 3 24, 4 24, அடுத்து 6 நாங்கள் 24, M3 24, 12 24, 24 1 24. இதெல்லாம் சரியாக எழுதி ரொம்ப அழகாக பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பராக வரலாம். தேங்க்யூ. அடுத்து நான் இன்னொரு நல்ல பதிவோடு கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.